மார்க் எழுதின சுவிசேஷம் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பைபிள் இல்லாதவங்க, பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல உட்காருங்க. 2 பைபிள் இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு பைபிள் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு. அப்போ எல்லாரும் நம்ம ஒன்றாக வாசித்து ஒன்றாக கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். If you do not have Bible, sit next to the person who have the Bible. If you have 2 Bible, give 1 Bible to others. If you have 2 Bible, give to 1 to others. Mark chapter 10, beginning from verse 46 to 52. Mark எழுதின சுவிசேஷம் 46வது வசனம் முதல் மார்க் 10:46 இருந்து 52 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Let's go. Then they came to Jericho, as Jesus and his disciples, together with a large crowd, were leaving the city. A blind man, Bartimaeus, which means son of Timaeus, was sitting by the roadside. எல்லாம் வாசிக்கலாம். What do you want to do for you? Jesus asked him. The blind man said, Rabbi, I want to see. Go, said Jesus, your faith has healed you. Immediately he received his sight and followed Jesus along the road. Shall we pray? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அந்த வேலை காரியவில்லை. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் நல்ல காலையில ரெடி ஆயிட்டு இவ்வளவு தூரம் வந்தது எதுக்காக தெரியுமா? என் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு. தேவன் என்னோடு என்ன சொல்ல போகிறார் என்ற அந்த காரியத்துக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். We have got ready, got up in the morning, traveled all the way, come to the hall. It's not to listen to any man's voice, but to listen what God has to say to us. Hallelujah. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு காரியம் என் கூட பேசுங்க, ஏதாவது ஒரு காரியம் கூட பேசுங்க. அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். Pray to God, Lord, please just speak to me, at least one word, Lord, I want from you. Speak to me. Hallelujah. Hallelujah. அந்த சின்ன கோரஸை நாங்க பாடும் பொழுது நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. நன்றி. ஜெபம் பண்ணுங்க. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்தவர் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உமது அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். கூட சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா.
ஆவியானவர் சொல்லுகிறது கேட்பதற்கு எங்களுடைய செவிகளும் கண்களும் இருதயங்களும் இந்த கால வேளை உணர்வடைவதாக. May our eyes, may our ears, may our heart be enlightened to hear what the Spirit of God has to say to each and every one of us in this morning time. In Jesus' name we pray. Amen. 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 Hallelujah. Hallelujah. வசனத்துக்கு முன்பாக போவதற்கு முன்பாக ஒரு சிறு கதையை சொல்லி உங்களோடு வசனத்துக்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். Before we enter into God's word, I just want to share a story and then we'll get into the word of God. Amen. எத்தனை பேர் கதை பிடிக்கும்? ஆமா இல்லையா? எல்லாரும் கதை, ஊர் கதை, நம்ம கதை, எல்லா கதையும் பிடிக்கும். There was a professor, he wanted to demonstrate to the students the adverse effect of alcohol. ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு குடி போதை, இந்த குடி பொருளை குறித்ததான ஆபத்து எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லி விவரிக்குவதற்காக ஒரு கதையை, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து காண்பித்தார். அவர் அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு மேஜையின் மேல் ஒரு ஆல்கஹால், அந்த எரி சாராயத்தை வைத்து விட்டு அதில் ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு புழுவை அவர் அதில் போட்டார். அந்த புழுவானது சிறிது நேரம் துடித்து விட்டு மரித்து போனது. To demonstrate the adverse effect of the alcohol, the professor demonstrated by placing a glass filled with alcohol, methyl alcohol, and he put a live worm in that alcohol. The worm twitched for some time and slowly it died down. All the students were seeing what the professor was demonstrating. So the professor asked the question, my dear students, by this demonstration, what do you understand? அந்த பேராசிரியர் அந்த வாலிப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அதை காண்பித்து விட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீங்க? One bright student stood up and said, sir, I want to answer. ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள ஒரு மாணவன் எழுந்து நின்று, ஐயா நான் பதில் சொல்றேன் ஐயா, உடனே சொல்லுப்பா அப்படின்னு என்று இவர் ரொம்ப உற்சாகமா சொன்னார் ப்ரொஃபசர். உடனே அந்த வாலிபன் சொன்னா, ஐயா சாராயம் குடிச்சா வயித்துல இருக்கிற புழுவெல்லாம் செத்துரும். The student said, sir, I will answer. What is the answer? Tell my student. So he said, whatever, if you drink alcohol, all the worms in the stomach will die. Why I'm telling you? Because we also certain times misunderstand the word of God. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என்றால், அநேக பேர் நாமும் வேதத்தின் காரியங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆமென். வேதத்தின் காரியங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். Please remember this story so that you will take the word as it is. இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Let us turn to the word of God. மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நாம் செல்வோம். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய 3.5 வருடம் ஊழியத்திலே கிராமம் கிராமமாக சென்று பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பிரசங்கித்தார். When Jesus walked on this earth in his 3.5 years of ministry, he went from one village to another village to proclaim the kingdom of God. நம்ம சர்ச்ல தமிழ் மாத்திரம் இல்ல, மற்ற பாஷைக்காரன் இருக்கிறபடினால தமிழும் இங்கிலீஷ்லயும் சேர்த்து நம்ம பேசுறோம். சரியா? வந்திருக்கிறவங்க யாருன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் நல்லா பண்ணுவீங்கன்னா என் பக்கத்துல வாங்க, நீங்க தமிழ்ல பேசுங்க இல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, நான் பேசலாம். ஓகே? இஸ் இட் ஓகே? ஓகேவா? ஓகேவா? ஓகே. சோ இயேசு எரிகோ என்று சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். Jesus was crossing a particular town called Jericho along with his disciples. And in that Jericho city there was a man called Bartimaeus. That means son of Timaeus. எரிகோ அந்த பட்டணத்தின் வழியா இயேசு கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பட்டணத்திலே பர்த்திமேயு என்று சொல்லி ஒரு குருடன், பிறவி குருடன் அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பர்த்திமேயு என்றால் திமேயுன் குமாரன் என்று அர்த்தம். Bartimaeus means son of Timaeus. When Bartimaeus heard the commotion, he asked the people, what is the commotion? Why is so much loud voice? அந்த
சீஷர்கள் அந்த குருடனானவன் அந்த இடத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பெருந்திரளான சத்தத்தை கேட்டான். உடனே அவன் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்து கேட்டான், என்னப்பா சத்தம்? இயேசு இந்த வழியாக போய் கொண்டிருக்கிறார். உடனே அந்த குருடன் என்ன பண்ணான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி சத்தமாய் நோக்கி கூப்பிட்டான். அவனோடு இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க? போதகரை நீ கஷ்டப்படுத்தாது, டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதலா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை அமைதிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த குருடனோ இன்னும் அதிகமா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி அவன் உற்சாகமாய் அழுத்த சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். அவனை அழைத்து வாருங்கள் என்றார். அவன் ஓடி வந்தான் இயேசு கிட்ட. அப்போ இயேசு அவனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உடனே அவன் சொல்றான், ஐயா, நான் பார்வை அடைய வேண்டும். ஐயா, நான் பார்வை அடைய வேண்டும். உடனே இயேசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். Jesus called that blind man who was crying out after Jesus and asked him, what do you want me to do for you? He told Jesus, Lord, I want to see. Jesus told him, your faith has made you whole. Hallelujah. Hallelujah. முதலாவது இந்த பர்த்திமேயு என்பவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த பர்த்திமேயு பிறவி குருடனாக இருந்தான். அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் இயேசுவை போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை நோக்கி அவன் கூப்பிட்டு கதறினான். Hallelujah. He was a born blind man. He was sitting on the street and he was calling upon Jesus Christ, Son of David, have mercy upon me. வழி அருகே உட்கார்ந்து இயேசுவை நோக்கி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி கதறினான். He looked and he called upon Jesus and cried out, Jesus, Son of David, have mercy upon me. In those days, none of the Jews believed Jesus is the Son of David. இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் யூதர்கள் இயேசுவை தாவீதின் குமாரன் அப்படின்னா மேசியா என்று யாருமே விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவங்க இயேசு பிரசங்கிக்கிறத பார்க்கறாங்க. இயேசு முன்பாக அற்புதங்களை செய்கிறத பார்க்கறாங்க. இயேசு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து சொல்லுவதை பார்க்கிறாங்க. ஆனா ஒருவனும் இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. Jesus was walking among the Jews 33.5 years in his life. Jesus proclaimed to all the people, I am the Messiah. I am the Son of God. I am the Son of Man. I have come to save the people. I have come to give my life as a ransom for the forgiveness of sins. Nobody believed. இயேசு தன்னைத்தானே, நானே தேவனுடைய தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன், நானே மனிதனுடைய பாவங்களை மீட்க போகிற மேசியா என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் ஒருவனும் அவரை விசுவாசிக்கவில்லை. But this blind Bartimaeus, he did not have a Bible. He did not went to the synagogue. He did not have a pastor, but he heard about Jesus and he believed Jesus. ஆனால் அந்த குருடனாகிய பர்த்திமேயு அவன் வேதத்தை வாசிக்கவில்லை. அவனுக்கு போதகர் ஒருவரும் இல்லை. அவன் தேவ ஆலயத்துக்கு சென்றதும் இல்லை. ஆனால் இயேசு செய்கிற அற்புத அடையாளங்களை கேள்விப்பட்டு அவன் இயேசுவே மேசியா என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதர்களுக்கு கண் இருந்தது, ஆனால் விசுவாசம் இல்லை. பர்த்திமேயுக்கு கண் இல்லை, ஆனால் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குதுங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த வேதம் சொல்லுகிற விசுவாசம் நம்மை ரட்சிக்கிற விசுவாசம். In the Bible, in the world, everybody has faith. Every human being is born with faith. Every human being has a natural faith. இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குதுங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. But the Bible talks about saving faith. ஆனால் இந்த வேதமானது எதை பேசுகிறது என்றால் ரட்சிப்பின் விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கிற விசுவாசம். அல்லேலூயா. The Bible talks about saving faith. The Bible talks about saving faith.
இந்த வேதமானது ரட்சிக்கிற விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனா என்னுடைய விசுவாசம் என்னை ரட்சிக்குமா? Everybody has faith, but my faith will save me. Will my faith guarantee eternal life? Will my faith take me to heaven after I die here? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது, எனக்கும் விசுவாசம் இருக்கிறது. என்னுடைய விசுவாசம் என் பாவங்களை மன்னிக்குமா? என்னுடைய விசுவாசம் எனக்கு ரட்சிப்பை கொடுக்குமா? என்னுடைய விசுவாசம் நான் மரித்த பின்பு என்னை பரலோகம் கொண்டு செல்லுமா? அந்த கேள்வி நம்ம எல்லாரும் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. Everybody has faith, but do we have the faith the Bible talks about? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது, ஆனால் எனக்குள் வேதம் சொல்லுகிற அந்த விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களுக்கு கண் இருந்தது, ஆனால் விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த பர்த்திமேயாகிய இவனுக்கு கண் இல்லை, ஆனால் ரட்சிக்கப்படுகிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. None of us have seen Jesus, but still we believe in Jesus. Amen. யாரும் இயேசுவை கண்டதில்லை, ஆனால் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். அது நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். Nobody have ever seen Jesus, but we believe in Jesus. Amen. It is by faith we are saved. Hallelujah. ரட்சிப்பு நம்ம விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல காரியம் செய்வதனால் அல்ல, தானம் தர்மம் செய்வதனால் அல்ல, என்னுடைய நீதியுள்ள வாழ்க்கையினால் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமே நான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. We cannot be saved by our good works, by our orphanage deeds, by our righteous work. We can be saved only by faith and through faith. Amen. Amen. நம்ம விசுவாசிப்பதன் மூலம் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுங்க. Shall we turn to Ephesians 2:8 and 9? எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். Ephesians chapter 2. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. It is by faith through grace we have been saved. It is not ourselves, it is the gift of God, not by works. Amen. இப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்னங்க செய்யணும்? நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. For me to be saved, what shall I do? You need not to do anything. Jesus has completed everything. All that you need to do is believe in Jesus Christ as your Lord and Savior. Hallelujah. Hallelujah. This blind man did not see Jesus, but he believed in Jesus. Amen. இந்த குருடன் இயேசுவை கண்டதில்லை, ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால் இயேசு அந்த வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, faith comes by hearing the word of God. Hallelujah. Romans chapter 14:17 says, Romans chapter 14:17 says, ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால் வரும். அல்லேலூயா. ரோமர் 10:17 படிங்க பார்க்கலாம். தமிழ்ல படிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ எனக்கு விசுவாசம் இல்ல அப்படினா நான் என்னங்க பண்ணணும்? வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும். ஆமென். If I say that I do not have faith, what I have to do? I need to hear the word. I need to believe the word. I need to hear the word. I need to hear the word of God. Hallelujah. Hallelujah. அவன் இயேசுவை பார்க்கல, ஆனா இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், அவர் செய்த அற்புதங்கள் எதை காண்பிக்கிறது என்று சொல்லி அவன் இயேசுவே மேசியா என்று விசுவாசித்தான். Hallelujah. He have never seen Jesus. He never gone to synagogue. He never taught by any teacher. All that he know was he heard about Jesus and he believed in Jesus. Amen. Amen. Hallelujah. அவன் அந்த விசுவாசத்தோடு
இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். In that faith he called upon Jesus. Jesus, son of David, have mercy upon me. இந்த விசுவாசத்தோடு கூட அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆமென். திரும்ப இயேசு எப்ப வருவார்னு தெரியாது அந்த வழியா. அதனால இந்த சான்ஸை நான் விட மாட்டேன் என்று சொல்லி அவன் உரத்த சத்தமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. Jesus was crossing this city called Jericho. He does not know when he is going to come back, so he does not want to miss the chance. He cried out all the more, Jesus, son of David, have mercy upon me. Hallelujah. Son of David na அர்த்தம் என்னன்னா மேசியா, அப்படின்னா ரட்சகரே, தாவீதின் குமாரனே, என்னை என்மேல் இரக்கமாயிரும் என்று அவன் சத்தமாய் நோக்கி கூப்பிட்டான். ஆமென். Son of David means Messiah, the savior of the people. That is what it means. He cried all the more and said, Jesus, Messiah, son of David, have mercy upon me. Hallelujah. Hallelujah. In this morning time, my brother, my sister, do you have faith? இந்த காலை வேளை சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள் இந்த குருடனுக்கு இருந்த விசுவாசம் இருக்கிறதா? ஆமென். Let us go to the words. Verse 48, 48வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். Hallelujah. When he called Jesus, all the people around him, they told him, be quiet, don't disturb the master. அவன் உரக்க சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு இயேசுவை சுற்றி இருந்தவர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க சத்தம் போடாத, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதியா இரு என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்முடைய அந்த குருடனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் கூப்பிடாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, தேவனை அண்டிக் கொள்ளாதபடிக்கு, தேவனிடத்தில் வராதபடிக்கு எதிரான காரியங்கள் அநேகம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. When we want to draw near to God, when we go through difficult situations, circumstances in our life, there are certain things will come in our life which will not allow you to pray, which will not allow you to believe, which will not allow you to come near to God. Hallelujah. அது மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு அவங்க வாழ்க்கையில. ஆமென். ஆண்டவர்கிட்ட நெருங்கி போனோம், ஆனா இன்னொரு பக்கம் அந்த காரியங்கள் சொல்லுது, ஜெபிக்காத, விசுவாசிக்காத, ஒண்ணும் ஆக போறதில்லை என்று சொல்லி அவநம்பிக்கையின் காரியங்கள், அவிசுவாசத்தின் காரியங்கள் நம்மேல் வந்து விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. When we draw near to God, when we want to believe in God, when we are expecting a miracle, things will come across our life which will suppress our faith, which will make us to doubt God, which will make us to have unbelief in God. Hallelujah, hallelujah. But the Bible says he called all the more. அவர்கள் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நீ அமைதியா இரு, சத்தம் போடாத. ஆனா அவன் வசனம் சொல்லுகிறது, இன்னும் சத்தமாய் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. He called all the more to the Lord Jesus Christ. Amen. Do you know when you have to pray? When we have trouble, we need to pray. When we are suffering, we need to pray. When we go through trials, we need to pray. Amen. When we have troubles, we need to pray. Hallelujah, hallelujah. எப்ப ஜெபம் பண்ணுங்க? எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பிறகு அப்புறம் சந்தோஷமா ஜெபம் பண்ணணும். அப்ப இல்ல, உபத்திரவத்தின் பாதையில போகும்போது ஜெபம் பண்ணணும். ஆமென். கண்ணீரின் பாதையில போகும்போது ஜெபம் பண்ணணும். கஷ்டம் வரும்போது ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வந்து அவனை அழுத்துகிறது, ஆனாலும் அவன் இன்னும் உரத்த சத்தமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே, என்மேல் மனம் இறங்கும் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில சகோதரனே சகோதரியே, நீங்க ஜெபிக்கிறதை நிறுத்தாதீங்க. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறதை நிறுத்தாதீங்க. ஆமென். கர்த்தரை துதிக்கிறதை நிறுத்தாதீங்க. கர்த்தரை ஆராதிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வேத வாசிப்பை நிறுத்தி விடாதீர்கள். ஐக்கியத்தை நிறுத்தி விடாதீர்கள். தேவனிடத்தில் வருகிறதை நிறுத்தி விடாதீர்கள். இன்னும் சத்தமா இயேசுவே என்று சொல்லி நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. My brother, my sister, don't quit praying. Don't quit worshiping God. Don't stop coming near to God. Don't stop communing with people of God. Come closer to God. Hallelujah, hallelujah, hallelujah. He who ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு
தேவன் துணை நிற்பார். ஹalleluya. Have the attitude of overcomer. Amen. ஜெயம் கொள்ளுகிறவனுடைய சிந்தையுடையவர்களாக இருங்க. ஹalleluya. கிறிஸ்டியன்ஸ் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசின்னு அர்த்தம் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர். ஆமென். என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know what is the other name for believers? Overcomers. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. விசுவாசிகள் என்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. ஆமென். ஆமென். நாம் தோற்கடிக்கப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு போவதற்கு ரட்சிக்கப்படலங்க. நம்ம கழுகுகளை போல எழும்பி ஜெயம் கொள்ளுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். We have been not called to beaten down and bow down. We have been called to raise up like eagles and be an overcomer. ஆமென். ஆமென். அநேக சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும். இயேசுவை விட்டு நம்மை தூரம் கொண்டு போறதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அதை மேற்கொள்ள வேண்டும். Amen. Many situations will come in our life to take us away from Jesus, take us away from God. Do not give up. Amen. Do not give up. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க. பக்கத்துல இருக்கவங்க turn to the person, tell them, don't stop praying. Amen. Don't stop praying. Don't stop believing. Amen. நீங்க விசுவாசிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கவங்க பார்த்து. என்ன பார்த்துங்க? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. Keep believing. Amen. தொடர்ந்து விசுவாசிங்க. Amen. Hallelujah. If you keep praying, keep believing, keep seeking, your miracle will come. Hallelujah. நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்களானால், தொடர்ந்து நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்கள் அற்புதம் நிச்சயமாக வாழ்க்கையில் கடந்து வரும். Hallelujah. Hallelujah. அடுத்து வசனம் சொல்லுகிறது 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்று. ஹalleluya. அருமையான வசனம். ஆமென். Jesus stopped. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. இவங்க புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். ஹalleluya ஆமென் யார் நிறைய சொல்றாங்களோ அவங்களுக்கு வாழ்நாட்கள் அதிகரிக்குது. நிஜமா அது? ஹalleluya. The scientists have discovered recently that whoever says hallelujah amen every day more, their lifespan increases. Amen. Amen. See, there is a doctor sitting behind, he also say amen. 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 See, amen. Hallelujah. Hallelujah. Jesus stopped. Amen. இயேசு நின்றார். Hallelujah. Hallelujah. கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். Hallelujah. ஆனால் உங்கள் விசுவாசமும் உங்கள் ஜெபமும் தேவனை நிறுத்தும். Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? How many of you don't understand? I've not known. Nobody can stop God. Nobody can say what God has to do. But your faith and your prayer can turn God towards you. Hallelujah. தேவனுக்கு யாரையும் நிறுத்த முடியாது. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நிச்சயமாக அவர் செய்து கொண்டிருப்பார். ஆனால் உங்கள் ஜெபமும் உங்கள் விசுவாசமும் தேவனை உங்கள் பட்சமாய் திருப்பும். Hallelujah. 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 Jesus stopped. Amen. Lot of people were there. நிறைய ஜனங்க இருந்தாங்க. இயேசுவை சுத்தி கொண்டு இயேசு கிட்ட ஒரு 50 பேர் எங்க போனாலும் ஒரு 50-100 பேர் போவாங்கன்னு வச்சுங்களேன். இவன் ரோட்ல நின்று கத்துறான், இயேசுவே தாவீதின் குமாரனே. எப்படிங்க கேட்கும்? ஆமென். ஆமென். எப்படிங்க கேட்கும்? ஹalleluya. ஆமா இல்லையா? ஆனா அங்கலாய்த்து வேதனையோடு 1000 பேர் இருக்கிற கூட்டத்துல கூட யார் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவங்க சத்தம் இயேசுக்கு தெளிவாய் கேட்கும். Hallelujah. Even if 1,000 people surrounded by Jesus Christ, if you with a broken heart and a sincere heart call upon Jesus, Son of David, have mercy upon me, he can hear you. Hallelujah. Hallelujah. Your prayer will never go unnoticed. Amen. உங்களுடைய ஜெபமானது கேட்கப்படாமல் தேவனால் கேட்கப்படாமல் போவது இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 52ல தேவன் நம்முடைய கண்ணீர்களை அவருக்கு முன்பாக துருத்தியிலே ஞாபகமாக வைத்திருக்கிறார். Hallelujah. The word of God says in the book of Psalms, God has kept our tears in his bottle before him as a remembrance. Amen. Amen. Every tear that you shed on this earth is remembered by God. ஆமென். நீங்க வடித்திருக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றும் தேவனால் மறக்கப்படுவதில்லைங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம படுக்கையில தனிமையா இருந்து வடிக்கிற கண்ணீரை யாருமே பார்க்க முடியாது இல்லையா? ஆமா இல்லையா விக்கி? ஆனா தேவன் பார்க்கிறார். ஆமென்.
The tears that we shed on our couch, nobody will be able to see, but Jesus sees it. Amen. தேவன் பார்க்கிறார். ஹalleluya. தேவன் பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு அப்படியே போறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சொன்னார். ஹalleluya. Amen. Jesus stood and told him, call him. Amen. எவ்வளவு அற்புதம் பாருங்க. யாரு இவனை சும்மா இருன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஹalleluya. Hallelujah. Look at that word. Jesus commanded those people who told him to be quiet, go and call this man. Amen. Hallelujah. என்னங்க புரியுது இதுல இருந்து? நமக்கு விரோதமாய் நிற்பவர்களையும் கர்த்தர் நம் பட்சமாக மாற்றுவார். ஹalleluya. நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் கூட தேவன் சொல்லும் பொழுது நமக்கு சாதகமாக மாறும். ஹalleluya. Hallelujah. When Jesus says, when Jesus commands anything and everyone who is against us, opposed to us, they will be for us. They will be for us. Amen. இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமா யார் இருக்கிறா? உங்களுக்கு விரோதமா எது இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர்களும் அந்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். Hallelujah. Hallelujah. I don't know who is against you and what is against you. If you call unto Jesus Christ, those things that is against you, those people are against you, they will become your friends and your servants. Hallelujah. Hallelujah. அவன் இயேசுவண்டை வருகிறான். So they call to the blind man, cheer upon your feet, he is calling you. உடனே அவர்கள் போய் அடுத்து சொல்லுகிறார்கள், அவர் உன்னை அழைக்கிறார், நீ எழுந்து வா, திடன் கொள். ஆமென். ஆமென். உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவா இருந்தாங்களோ இயேசு உங்க பக்கத்தில் நிற்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு சிநேகிதர்களாக மாறுவார்கள். ஆமென். Whoever is against you, amen, when Jesus stands with you, they will become your friends. They will become your helpers. They will become your support. Hallelujah. 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 வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்களா? சூழ்நிலை எதிரா இருக்குதா? இயேசு உங்க பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்க, அவர்கள் உங்கள் பட்சமாக மாறுவார்கள். Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினால நம் பட்சமாக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. வசனம் 50 படிக்கலாமா? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். He throwing his cloak aside, he jumped to his feet and came to Jesus. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்ன வசனம் என்றால், அந்த இஸ்ரவேல் தேசத்துல உடலிலே ஊனம் உள்ளவர்கள், அந்த குஷ்டரோகம் பிடித்தவர்கள், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களை யாராவது அவங்க பக்கத்துல நல்லா இருக்கிறவங்க வந்தா இவங்க வந்து அசுத்தம் அசுத்தம் என்று சத்தம் போட வேண்டும். அப்பொழுது அந்த யூதர்கள் எல்லாம் விலகி போய் விடுவார்கள். அந்த குருடனானவர்களுக்கும் அந்த ஊனமுற்றவர்களுக்கும் அடையாளம் காண்பிப்பதற்காக ஒரு துணியை அவர்கள் போர்த்திக் கொண்டிருப்பார்கள். In those days in Israel, those people who are born invalid or impaired or the lepers people, they are called untouchables. So when some other people comes near them, they have to shout unclean, unclean, unclean. To those people certain kinds of garment has been given. Hallelujah. அப்படி ஊனமுற்றவர்களுக்கும் தீண்டத்தகாதவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட உடை அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. நம்ம ஹாஸ்பிடல்ல எல்லாம் ஒயிட் Dress போட்டுதான் என்னன்னு கூப்பிடுறாங்களே? சிஸ்டர்னு கூப்பிடுறோம் இல்லையா? சிஸ்டர் நர்ஸ். அந்த காலத்துல அதே போல அவர்களுக்கு ஒரு உடை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உடையினுடைய அடையாளம் என்னவென்றால், இவன் தீட்டுப்பட்டவன், இவன் சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் அசுத்தன் என்று ஒரு அடையாளம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. What does that garment represents? The garment represents that they are untouchables. They are diseased. They are not, they are excommunicated from the society. Hallelujah. When Jesus called, he threw the garment. Amen. அவன் இயேசு தன்னை அழைக்கிறார் என்று கூப்பிட்டவுடன் அவன் என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். Hallelujah. விசுவாசம் பாருங்க. எதுங்க தூக்கி எறிந்தான்? எதுங்க தூக்கி எறிந்தான்? ஆமென். இயேசு என்னை அழைக்கிறார், நான் என்ன அடைய போகிறேன்? பார்வை அடைய போகிறேன்.
இனி நான் குருடன் அல்ல, இனி நான் சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவன் அல்ல, இனி நான் குஷ்டரோகி அல்ல என்று சொல்லி அவன் அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. When he heard that Jesus is calling him, he threw that garment which identified him as an untouchable, excommunicated from the society. Amen. அந்த வஸ்திரமானது ஒரு அடையாளமாக அந்த குருடர்களுக்கும் அந்த ஊனமுற்றவர்களுக்கும் இந்த தேசத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. Many of us also living with the identity the world has given. அந்த குஷ்டரோகி, அந்த குருடனை போல நம்மில் அநேகர் அந்த குருடனுக்கு கொடுத்த அடையாளத்தை போல உலகம் கொடுக்கிற அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல மத்தவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஆமென். சக்தி ஒரு கடைக்கு போறாரு, நல்லா போயிட்டு நல்லா தேடி பிடிச்சி ஒரு நல்ல சூப்பர் டிஷர்ட் ஒன்று வாங்குறாரு. வாங்கிட்டு போட்டுட்டு ஹாஸ்டல் போறாரு. உடனே என்ன சொல்றாரு, நியூட்டன் வந்திருக்கிறாரா? நியூட்டன் அவனை பார்த்து சொல்றாரு, என்ன மச்சான் ட்ரெஸ் இது, டிஷர்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. உடனே என்ன பண்ணாரு சக்தி, திரும்ப அதை போடுவாரா? திரும்ப போடுவாரா? திரும்ப போடுவாரா? அவருக்கு காசு, அவரு டைம் எடுத்து போய் தேடி வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு பிடிச்ச கலரு. இன்னொரு மனுஷன் சொன்னது நிமித்தம் அவர் என்ன பண்ண போறதில்ல, அதை போட போறதில்ல. Are you following? Suppose brother is going to a shop buying one nice shirt and he likes the shirt very much. It is expensive. He bought and brings to home. Satya looking at brother and says, brother, this shirt is not good for you. So from that day you are going to wear it. You are going to wear it. His money, he liked the color, he spent time and he bought it, but because someone told it is not good for me, he doesn't wear. Hallelujah. அதே போலதான் நம்மில் அநேகர் சமுதாயம் கொடுத்த அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ ஒண்ணுத்துக்கு தேர மாட்டவா, நீ ஒரே உதவாக்கற, நீ பெரிய பாவி. இதே அடையாளத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many people are living like that identity which the society has given. You are good for nothing. You are not up to anything. You are not up to anything. I know you are not going to do anything great in your life. You are a great sinner. How many of you have this attitude? Hallelujah. The society gives a different identity and we believe that identity and we are living according to that. Amen. But when we come to Jesus, he gives altogether new identity. Amen. ஆனால் இயேசு அண்டை வரும்பொழுது சமுதாயம் கொடுக்கிற அடையாளம் அல்ல, இயேசு நமக்கு புது அடையாளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமுதாயம் சொல்லுது நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, அல்லேலூயா, நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். Amen. The society says you are good for nothing, but God says I have engraved in the palms of my hands. Hallelujah, hallelujah. வேதம் உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லப்பா, நீ நான் பகைக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார் நீ என் இருதயத்துக்கு பிரியமானவன். Hallelujah, hallelujah. The world says you are not good, you are untouchable, but God is telling that you are my beloved. Amen. Hallelujah. சமுதாயம் கொடுத்த அந்த வஸ்திரத்தை இந்த குருடன் தூக்கி எறிந்து விட்டான். Hallelujah, hallelujah. இந்த காலை வேளையில என்ன மாதிரி போர்வை நீங்க போட்டிருக்கீங்க? The blind man has threw away the garment which identified him as an excommunicated and untouchable man. What identity and what garment you are wearing in this morning time? Amen. வேதம் சொல்லுகிறது he went to Jesus. இயேசு அண்டை வருகிறான். அதை தூக்கி போட்டு இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, what do you want me to do for you? அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசு அண்டை வந்து நிற்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அந்த குருடன் கிட்ட கேட்ட அதே கேள்வியை ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்கள்கிட்ட கேட்கிறார். ஆமென். இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆமென்.
The same question Jesus asked the blind man is asking you in this morning time. What Jesus wants you to do in your life? Amen. Amen. குருடன் உடனே சொல்றான், ஆண்டவரே பார்வையடை. Lord, I want to see. Amen. Amen. He did not ask riches. He did not ask silver and gold. He did not ask for something, anything greater. All that he wanted is, Lord, I want to see. I want to see you. Amen. நம்ம கிட்ட வந்து ஆண்டவர் கேக்குறாரு, அப்பா உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு வேணும் கேளு அப்படின்னு நம்ம உடனே என்ன கேட்போம்? என்னங்க கேட்போம்? ஒரு 2000 கோடி தினார் கொடுத்துட்டா நான் பிச்சைலாம் எடுக்க தேவையில்லை, 4 வேலைக்காரன் வச்சுக்குவேன், அவங்க இந்த வேலை செய்வாங்க, சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. If God comes to ask us, what do you want my son? What will say? Lord, give me Lord 2 million dinars, that's enough for me. I'll just settle down in my life. I will have some workers to work for me. I will enjoy my life. What this blind man asked? The blind man asked something very important, not only to see, having the sight, but also to see whom he believed. Amen. Hallelujah. இந்த குருடன் வெறும் நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் கேட்கல ஆண்டவர்கிட்ட, என் கண்ணை திறந்த இந்த மேசியாவை பார்ப்பதற்கு என் கண்கள் வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே என் கண்கள் காண வேண்டும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலைவேளை நம்ம எல்லோருடைய கண்கள் காண்கிறது, ஆனால் இயேசுவை காண்கிறோமா? ஆமென். We all have eyes to see, but do we see Jesus? Paul prays like this in the book of Ephesians chapter 1. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படியா ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். கிறிஸ்துவின் மகிமையை காணும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று பவுல் வேண்டுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Paul prays for the Ephesian church. He prays like that. I pray the eyes of your understanding might be enlightened, that you may see the glory of Christ. Amen. Hallelujah. நமக்கு என்ன மாதிரி கண்கள் வேணுங்க? விசுவாச கண்கள் வேணும். Hallelujah. What eyes we need to have? We need to have the eyes of faith. விசுவாச கண்கள் வேணும். ஆமென். ஆமென். விசுவாச கண்கள் இருந்தா இயேசுவை தரிசிக்க முடியும். Hallelujah. If you have the eyes of faith, you can see Jesus Christ even in this morning time. Hallelujah. Hallelujah. He came to Jesus and Jesus asked him, what do you want me to do for you? இந்த காலைவேளை தேவன் அதே வார்த்தை உங்களோடு கேட்கிறார். நான் உங்களுக்கு என்னங்க செய்யணும்? நம்ம கண்களை மூடி அப்படியே அந்த ஆன்சருக்கு பதில் சொல்லாம இருக்கு. Hallelujah. You may have many things. Amen. You may have spiritual need, you may have physical need, you may have material need, you may have emotional need. Will you please answer him as he's asking you this morning time? இந்த காலைவேளை அதே கேள்வி ஆண்டவர் நம்மோடு ஆவியானவர் கேட்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? சிலருக்கு இந்த காலைவேளையில ஆவிக்குரிய தேவைகள் இருக்கலாம், சரீரத்தின் தேவைகள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், உள்ளான ஆத்தும தேவைகள் இருக்கலாம். இந்த காலைவேளை சகோதரனே சகோதரியே, ஒரு விசை கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அவர்கிட்ட. ஹல்லேலூயா. அவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் என்னது? ஜெப வீடாக இருக்கிறது. தகப்பனுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது. இந்த இடம் ஜெப வீடாக ஜெப இடமாக இருக்கிறபடினால அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? Hallelujah. In this place I'm telling you in the name of Jesus, if you are whatever you are asking in his name, he will definitely give you. ஆண்டவருடைய நாமத்திலே சொல்லுகிற அந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களோடு உணர்த்தி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இயேசு நிச்சயமாக அதை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Verse 52. Go, said Jesus, your faith has healed you. தமிழ்ல படிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இதே வேதத்தின் காரியம் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு சொன்ன வார்த்தை கேட்டு போகும் பொழுது போகிற வழியிலே அவன் கண்கள் சரியானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இயேசு அந்த இடத்துல அவன் கண்ணுல மெடிசன் போடல, கண்களை வைத்து கை வச்சு ஜெபம் பண்ணல. போ என்று அவன் சொன்னபொழுது இயேசுவை விசுவாசித்து அவன் போன பொழுது கண் பார்வை அடைந்தான். Hallelujah. Jesus did not put bandage or ointment or laid his hands upon his eyes. He just told him go, and he believed and gone. Hallelujah. Hallelujah. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆமென். நான் ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க ஆண்டவர் சொன்னதை செய்யும் பொழுது, ஆமென், ஆண்டவர் சொன்னதை செய்யும் பொழுது எதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அதை சொன்னாரோ அதை செய்தும் போது அதை பெற்றுக்கொள்வீர்கள். புரியுதா நான் சொல்றது? When you do whatever God told you to do, when you do it, you will receive what He promised you when you do it. ஆமென். ஆண்டவர் இதை செய்தால் இதை பெற்றுக்கொள்வாய் என்று எதை சொன்னாரோ அதை நீங்கள் செய்யும் பொழுது எதை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. 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 When you do what God told you to do, and when you do what He told that you receive when you do it, you will have it. Amen. சொல்றது புரியுதாங்க? அவர் எதை சொன்னாரோ, ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு வச்சுங்க, நான் இதை செய்தால் இந்த ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்வாய். நீங்க அதை செய்யும் பொழுது எந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணாரோ நீங்க அதை செய்யும் போது அதை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. So Jesus told him go. He went and he received his sight. Hallelujah. அவன் இடத்துல சொன்னார் இயேசு நீ புறப்பட்டு போ. அவன் அவருடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டு போன பொழுது அவன் போகிற வழியிலே கண்கள் சுகமடைந்தான். ஆமென். கண்கள் சுகமடைந்தான். ஆமென். When you do what God says you to do, you will receive what God has promised. ஆமென். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. நம்ம ஏன் நிறைய பல பெற்றுக்கொள்ள முடியறதில்ல? லாஸ்ட் டைம் சொன்னதே இன்னும் நம்ம ஒபே பண்ணல, அதனால தான் பெற்றுக்கொள்ள முடியல. Hallelujah. Why many things we don't receive nowadays? Because what He told me last time I still did not obey. That's why He's not even talking to me. That's why I'm not able to receive and walk in my blessings. Hallelujah. நாம் அவருடைய வார்த்தை கேட்டு பெற்று கீழ்ப்படியும் பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிச்சயமா நாம் பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில நீங்கள் எதெல்லாம் அதை கேட்கிறீர்களோ அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Whatever He promised, whatever He has told you that you will receive, when you do it, you are going to have it in the coming days. Amen. Amen. The word says your faith has healed. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Immediately he received his sight and followed Jesus along the road. Amen. உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் இயேசுவை பின்பற்றி சென்றான். Hallelujah. Hallelujah. இயேசு பின்னாடி வந்தவங்க நிறைய பேர், ஆனா கடைசி வரைக்கும் இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான். Hallelujah. Hallelujah. நிறைய பேர் இயேசு எப்படி பார்த்தாங்க? ஏடிஎம்மா பார்த்தாங்க. நிறைய பேர் இயேசு என்ன பார்த்தாங்க? மொபைல் ஹாஸ்பிட்டலா பார்த்தாங்க. நிறைய பேர் இயேசு எப்படி பார்த்தாங்க? மொபைல் ஹோட்டலா பார்த்தாங்க. 5 அப்பம் 2 மீன் அவர் கை வச்சு ஜெபம் பண்றாரு, பெரியதாயிடுது. அதே போல நம்ம அநேகர் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக தான் ஆண்டவரை நாம் தேடுகிறோம். Hallelujah. 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 நீங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இயேசுவை தேடுகிறீர்களானால் ஏமாந்து போவீர்கள். Amen. Many of us seeking Jesus only for material blessing. If you are seeking for Jesus only for material blessing, you will be deceived in the coming days. Hallelujah. Seek Jesus for life. Amen. நித்திய ஜீவனுக்காக இயேசுவை தேடுங்க. Hallelujah. உலகத்தின் காரியங்களுக்காக இயேசுவை தேடாதீங்க, நித்திய ஜீவனுக்காக இயேசுவை தேடுங்க. Hallelujah. வேதம் சொல்கிறது மத்தேயு 6:33, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நாடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. Matthew 6:33 says, you seek the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. All these things shall be added unto you. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, நீதிமான், நான் வாலிபனாக இருந்தேன், வயதாகி விட்டேன்,
நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிதையும் ஒரு நாளும் நான் கண்டதில்லை என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. David, the man of God, says, I was young, but now I am old, but I never saw the righteous forsaken and their children begging for bread. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள் ஒருபோதும் கை ஏந்துவதில்லை. அவங்க மட்டும் இல்ல, அவங்க சந்ததியும் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The word of God says, those who trust in the Lord, those who trust in Jesus, they shall not borrow, nor their children beg for bread. Amen. Amen. இவன் கண்ணு கிடைச்ச உடனே அவங்க வீட்டுக்கு ஓடி இல்ல, அவங்க சொந்தக்காரங்க கிட்ட போல, அவன் என்ன பண்ணான்? இயேசுவை பின்தொடர்ந்தான். Amen. Amen. He became a faithful follower of Jesus Christ. அவன் இயேசுவினுடைய உண்மையாக சீஷனாக அவன் மாறினான். ஹல்லேலூயா. இயேசுவை பின்தொடர்ந்து சென்றான். ஹல்லேலூயா. As soon as he received his blessing, he did not run to his house, he did not run to his family, but he came back and followed Jesus all his life. Amen. All his life. Amen. All his life. In this morning time, I want to ask you a question. If you receive a miracle today in your life, whom are you going to follow? Jesus. ஒருவேளை இந்த காலை வேளையில ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சகோதரனே, சகோதரியே, where is your faith? The blind man's faith made him whole. இந்த குருடனாகிய பர்த்திமேயின் விசுவாசம் அவனை ரட்சித்தது, அவனை பூரணப்படுத்தினது, அவனுக்கு இயேசுவை காண்பித்தது. The blind man's faith changed his life. He made him whole. He met the Messiah, the Savior of his life. Hallelujah. Have you met the Savior of your life? உங்களுடைய ரட்சகரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? ஆமென். சந்திச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமென். Meet Jesus. Amen. Until you meet Jesus, there is no purpose in life. இயேசுவை சந்திக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வாழ்கிற பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பூஜ்யமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனா இயேசுவை எப்ப சந்திக்கிறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கை தொடங்கும், நம்முடைய வாழ்க்கை தீர்மானம், திட்டங்கள் நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. Until we know Jesus Christ, the life that we live on this earth is useless, profitless. But the moment you meet Jesus Christ only, you will be able to understand why you are here and what is the purpose of your existence on this earth. Amen. Amen. My brother, my sister, if you have not met Jesus, meet Jesus. இந்த இயேசு எங்க போய் சந்திக்கணும்? எங்க போய் தேடணும்? எங்கேயும் தேட தேவையில்லை. விசுவாசத்தோடு இயேசுவே, ஆண்டவரே, என் இருதயத்தில் வாரும், என் வாழ்க்கையில வாரும் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கடந்து வருவார். Hallelujah. Where I have to search this Jesus? Which temple to go? Where to go? Which mountain to climb? No need to go anywhere. All that you need is wherever you are, with a sincere heart. If you call Jesus, would you please come into my life? Change my life. He will come into your life. Amen. நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாமா? ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில shall we all rise up? We are going to pray and seek the Lord. நம்ம எல்லாம் செய்தி கேட்ட அந்த காலை வேளையில ஆவியானவர் நிச்சயமா உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the Spirit of God has ministered to each and every one of you. ஆவியானவர் நிச்சயமா உங்களோடு பேசி இருக்கிறார். அந்த குருடனோட நிலைமையில நம்மளே யோசித்து பார்த்துக் கொள்வோம். ஒருவேளை இயேசு அந்த வழியில வந்திருக்காவிட்டால், இயேசுவை சந்தித்திருக்காவிட்டால் அவன் வாழ்க்கை குருடனாக தான் முடிந்து போயிருக்கும். If Jesus had not come into his life, if Jesus had not come into his path of life, his life would have been ended as a beggar dying on the Jericho road. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் உங்க இடத்துல இப்படிதான் நிக்கிறேன். நான் ஏதோ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல. 21வது வயதுல இயேசு என் வாழ்க்கையில கடந்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டு
நம்பிக்கை இழந்த ஒரு வாலிபனாக வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வதற்கு காத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இயேசு என்னை தேடி வந்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினார். என் வாழ்க்கையின் தீர்மானம் என்ன, நோக்கம் என்ன, சித்தம் என்ன, அவர் எனக்கு வைத்திருக்கிற மேலான திட்டங்கள் என்ன என்பதை எனக்கு காண்பித்து வெளிப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை அல்ல, நம்பிக்கையற்ற வாழ்க்கை அல்ல. என் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தந்தார், தைரியத்தை தந்தார், என்னை ஜெயம் கொள்ள வைத்தார். அல்லேலூயா. மை பிரதர், மை சிஸ்டர், நீ ஜெபம் பண்ணுங்க இந்த காலை வேளையில. இயேசு வந்ததை கேள்விப்பட்டு ஒருவேளை பர்த்திமையோடு இருந்த மத்த குருடர்கள், பிச்சைக்காரர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், அவங்க அப்படியே மரித்து போயிருக்கலாம். ஆனா பர்த்திமை வாழ்க்கை மாறினது. Maybe with Bartimaeus, many more beggars would have begging on the road, but they have begged like that, they have died like that life. But Bartimaeus' life has changed forever. Bartimaeus' life has changed forever. Hallelujah. In this morning time, எல்லாம் யாரும் அமைதி ஒரே இடத்துல இருக்க எல்லாரும். Hallelujah. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க அந்த நிலைமையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு அன்பானவருங்க. இயேசு ரொம்ப அருமையானவர், நல்ல ஆண்டவர். தாயினுடைய அன்பை பார்க்கல மேலான அன்புடையவருங்க. Hallelujah. Jesus is very loving. Amen. He is a living God. Amen. அவர் கல்லோ மரமோ அல்ல, கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேட்காதவர் அல்ல. அவர் காண்கிற தேவன், கேட்கிற தேவன், பேசுகிற தேவன், இடைவிடுகிற தேவன். Hallelujah. Hallelujah. He is not a stone or wood which has eyes don't see, which has ears don't hear, but Jesus is a living God. Hallelujah. எனக்கு இந்த காலை வேளையிலும் இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆவியானவராக நம்ம மத்தியில வந்திருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அவரோடு பேசுங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு இடைப்படுங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு காலை வேளையில கேட்கிறாரு, நான் உனக்கு என் மகனை என்னப்பா செய்யணும், மகளே நான் உனக்கு என்ன செய்யணும்னு வந்து உங்களை கேட்கிறார். நீங்க அவரோடு பேசுங்க. Hallelujah. In this morning time, Jesus is speaking to you, my brother, my sister. Son, what do you want me to do for you? Daughter, what do you want me to do for you? Hallelujah. Just talk to him. வெக்கப்படாதீங்க, பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. Hallelujah. அழுக வந்தா அழுக வரட்டும், கூக்குரல் இருந்தா கூக்குரலிட்டு ஆண்டவரோடு பேசுங்க. Hallelujah. அந்த காலை வேளையில Hallelujah. இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போனது. சமுதாயம் கொடுத்த அடையாளத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு இயேசு கொடுத்த அந்தஸ்தை, அடையாளத்தை, அதிகாரத்தை, ஆளுகைத்தனத்தை அவன் அந்த நாளிலே பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இயேசு அண்டை வந்தபொழுது அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. அல்லேலூயா. When he came to Jesus Christ, when he met the Lord Jesus Christ, the identity the world has given has changed forever. Jesus has given a new identity, new dignity, new authority, altogether new life to Bartimaeus. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கை மாற முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை வாழ்க்கையில கடந்து. Even today in this morning time, the same thing that happened to Bartimaeus can happen to you. All that you need to do is come to Jesus. பேசுங்க, அவரோடு பேசுங்க. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை. ஆவியானவர் வந்து இறங்குவீராக. இயேசப்பா ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாய் சந்திங்க. இயேசப்பா, யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு பாரத்தோடு நிற்கிறாங்களோ, இயேசப்பா அவங்களை தொடுங்க, அவங்களோட இடைவிடுங்கப்பா. Lord, whoever is standing in this morning time broken, beaten up, Lord, by the things of life, would you please, God, meet them, oh Lord Jesus, in this morning time. Hallelujah. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறபடினால
எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. இயேசு உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். Jesus is looking at you. He is standing and looking at you. அவர் நின்று இந்த காலவெளியில் உங்களோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வாட்டி ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில தகப்பனே நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆண்டவரே எங்களை தொட்டீங்களே நன்றி அப்பா. எங்களோடு பேசுறீங்களே நன்றி அப்பா. எங்களோடு இடைப்பட்டீரே நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்தீங்களே ஆண்டவரே நன்றி. எங்கள் குருடான கண்களை திறந்தீரே நன்றி. Lord, thank you Jesus for speaking to us in this morning time. Thank you Lord for opening our eyes in this morning time. Thank you Lord for removing the old identity from us. Thank you Lord for giving us a clarity of life. Thank you Lord for giving us a new identity. Thank you Lord for if you are with us, nothing is going to stand against us. Nobody is going to stand against us, for we will Father God overcome. ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பீர் ஆனால், நீர் எங்கள் பக்கத்தில் இருப்பீர் ஆனால் எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் இல்லை, எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற காரியங்கள் இல்லை. கர்த்தர் நீர் எங்களுக்கு புது வாழ்வை தொடங்கி விட்டீர் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. Oh, many of your lives have started to change today. Many of you receiving a new life today. My brother, my sister, you will come and testify. இந்த நாளிலே நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஹல்லேலூயா. பிரதர் சத்யா உங்க வைஃப் ரெண்டு பேரும் அப்படியே கையை உயர்த்தி பாருங்க. கையை உயர்த்துங்க அப்படியே ரெண்டு பேரும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, அந்த குருடை எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முடியலப்பா, ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அந்த சத்தியா மேல அவங்க மணி மேல அப்பா உங்களுடைய கிருபை இறங்கட்டும். அப்பா உங்களுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த காலை வேளையில. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த காலை வேளையில. சமுதாயம் கொடுத்த அந்த அடையாளம் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அடையாளம், தேவன் கொடுக்கிற அதிகாரம், தேவன் கொடுக்கிற ஆளுகை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக. பழைய எல்லாம் கழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. விக்கி அப்படியே ரெண்டு கையில மேல தூக்குப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு யார் என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாவை இந்த கரத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கப்பா. ஓ, இந்த காலை வேளை ஒரு அபிஷேகம் மகன் மேல் ஊற்றப்படட்டும். எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், துக்கம் மாறட்டும், சந்தோஷம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா மன உளைச்சல், மன அழுத்தம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். Thank you thank you thank you thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. சிஸ்டர் செல்வமணி, அந்த முதுகு தண்டுல ஹல்லேலூயா இருக்கிற அந்த சத்துருவின் கிரியை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில கர்த்தர் எடுத்து போடுகிறார், கர்த்தர் எடுத்து போகிறார், கர்த்தர் எடுத்து போடுகிறார். Thank you Lord. ஹல்லேலூயா. அந்த தேளின் கொடுக்கை போல வலியை வேதனை கொடுக்கிற அந்த அசுத்த வல்லமை இந்த காலை வேளை சகோதரியை விட்டு விலகுகிறபடினாலே ஸ்தோத்திரம். Receive that healing in this morning time, my sister. Receive it in the morning time. My Jesus is healing you. Hallelujah. நன்றி 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 நன்றி. சுகத்தை பெற்றுக்கொள் சிஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. பொன்னன் ஆண்டவரோடு பேசுகிறார். பொன்னன் உன் ஆண்டவரோடு பேசுகிறார். நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக மகனே உன்னை முன்குறித்து இருக்கிறேன்.
உன்னை முன்குறித்திருக்கிறேன். இந்த தேசத்துல உன்னை உருவாக்குவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 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 கடந்து வந்த பாதை கடினம் தான். ஆனா இனிமேல் கடந்து போகிற பாதை மகிமையுள்ள பாதையாக, ஹல்லேலூயா, கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். அற்புதங்களை காண்பாய், அதிசயங்களை காண்பாய் சகோதரனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். சுமி, சிஸ்டர் சுமி, அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை வயிற்றில் இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெபிக்கும் பொழுது கூட இப்போது அந்த கர்த்தருடைய அபிஷேகம் யோவான் சாமியில் இருந்த அபிஷேகம் போல அந்த பிள்ளையின் மேல், ஹல்லேலூயா, வயிற்றில் இருந்தாலும் இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் அந்த பிள்ளையின் மேல் வந்து அமர்கிறது. ஹல்லேலூயா. 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 விக்கிரகங்களை வணங்கி வந்த அந்த சந்ததி, ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற சந்ததியாக கர்த்தர் உயர்த்துவார், மாற்றுவார். Hallelujah. Hallelujah. My sister, hallelujah, the children that God has given you, the child in the womb, all will serve the Lord. Oh, thank you, thank you, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ, இந்த கால வேளையில எல்லோருக்குள்ளும் தேவ சமாதானம் ஆண்டவரே. தேவ சமாதானம். இயேசு கொடுக்கிற சமாதானம். உலகத்தாம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, பொருளாசை கொடுக்கிற சமாதானம் அல்ல, இயேசு கொடுக்கிற சமாதானம். நம்மை விட்டு எடுபடாத சமாதானம். எல்லோருடைய இருதயங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஊர்ல மனைவி பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிற அந்த சகோதரர்களுக்கு ஆறுதல் கொடுங்க. பெற்றோரை விட்டு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுங்க. தாயின் தகப்பனையும் விட்டு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த இடத்துல இருந்து நாங்க குருடர்களை போல அல்ல, விசுவாச கண்களோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். May the love of God the Father and the grace of our Lord Jesus Christ and the fellowship and the power of the Holy Spirit of God be with each and everyone until the Lord's coming. Amen.